வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பான நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் யாத்திராகம புத்தகத்தின் கடைசி நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டோம். நாம் கடந்த நிகழ்ச்சியில் 38ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அதிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வெள்ளியையும் பொன்னையும் விட விலையேற பெற்றது. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் உடுத்தியிருந்த உடைகள் யாரை குறித்து பேசுகிறது? ஊரீம் தும்மீம் என்றால் என்ன? ஆரோனுடைய பரிசுத்த வஸ்திரத்திலே தொங்கிய மணிகளும் மாதுளம்பழங்களும் எதை குறிக்கின்றன? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் யாத்ராகமம் 39, 40 அதிகாரங்களை சிந்திக்கப் போகிறோம். யாத்ராகம வேத ஆராய்ச்சி தொடரிலே இது இறுதியான நிகழ்ச்சி. இந்த அதிகாரத்திலே பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கான உடைகளை குறித்து பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனாகிய இந்த ஆரோன் உடுத்தியிருந்த உடைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இந்த உடை எப்படி செய்யப்பட வேண்டும், அந்த உடையின் பகுதிகள் என்ன என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். இப்பொழுது யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். ஏபோத்தை பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். கவனித்தீர்களா? ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இது கர்த்தருடைய பணிவிடை செய்யும் பொழுது ஆரோன் அணிந்து கொள்வதற்காக தயாரிக்கப்பட்டதால் இது பரிசுத்த வஸ்திரம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் இது கர்த்தருடைய பணிக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட உடை. வசனம் 5 பாருங்கள். அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. இங்கே நாம் பார்ப்பது என்ன? அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வழக்கமாக பொதுவாக செய்யப்படும் எந்த கச்சையையும் விட இது வித்தியாசமான முறையிலே சிறப்பாக இதற்காக செய்யப்பட்டது. பிரதான ஆசாரியனுடைய உடையிலே 8 விதமான உடைகளை நாம் பார்க்கிறோம். அதில் 4 உடைகள் மற்ற ஆசாரியர்களைப் போலவே ஆரோனும் உடுத்தியிருந்தான். ஆனால் இன்னும் 4 காரியங்கள் மற்ற ஆசாரியர்களை விட அவனை வித்தியாசமானவனாக காட்டியது. அந்த உடையானது மகிமையையும் அழகையும் கொடுக்கிறதா இருந்தது. இது உன்னதமான பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டும் ஒரு ஓவியமாய் இருக்கிறது. அவருடைய கிருபையும் மகிமையும் பொருந்தியது அது. ஆரோனின் உடையிலே வித்தியாசமாய் காணப்படுகிற ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வித்தியாசமான பொருள் உண்டு. பாவ நிவிருத்தி செய்யப்பட வேண்டிய அந்த நாளிலே ஆரோன் இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே எடுத்து செல்லுவான். அப்பொழுது அவனுடைய மகிமைக்குரிய அழகான மற்ற உடைகளை எல்லாம் கழற்றிவிட்டு சாதாரண மெல்லிய அங்கி தரித்தவனாய் மற்ற ஆசாரியர்களைப் போலவே அவன் உள்ளே செல்வான். அப்பொழுது அவன் சுத்தமுள்ளவனாய் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசாரியர்கள் தரிக்கும் வெண்மையான வஸ்திரமானது நீதியை குறித்து பேசுகிறது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று பார்க்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியை, இன்றும் கர்த்தர் இதே காரியத்தை சொல்கிறார். பாவத்திலே வாழுகிற ஒரு போதகரையோ ஒரு செய்தியாளரையோ ஒரு தனி மனிதனையோ அவன் எவ்வளவு பேர் பிரஸ்தாபம் பெற்றிருந்தாலும் தாளந்துகள் நிறைந்தவனாய் இருந்தாலும் தேவன் பயன்படுத்துகிறதில்லை. அவர்கள் கர்த்தருக்காக எதையுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய வேலைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவர்கள் எல்லாரும் மரத்தினாலும் வைக்கோலினாலும் கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த அடிப்படை உடைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற உண்மை அதுதான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆரோன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே எல்லாருடைய பாவத்திற்கான பலியை செலுத்தி
இரத்தத்தை எடுத்து செல்லும் பொழுது தனது வஸ்திரங்களை மகிமைக்குரிய அழகுக்குரிய ஆடைகளை கழற்றி வைத்துவிட்டு போக வேண்டியவனாய் இருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தபொழுது அவர் தன்னுடைய தெய்வீகத்தை துறந்து விட்டு வரவில்லை, தனது மகிமையையும் அழகையும் துறந்தே அவர் வந்தார். தேவனுக்கு சமமாயிருப்பதை துறந்துவிட்டு மனிதனாய் வந்தார். ஷக்கீனா மகிமையை துறந்துவிட்டு அவர் பூமிக்கு வந்தார். அவர் பூமியிலே வந்து ஒரு பாலகனாக பிறந்தார். மனிதர்கள் ஒரு ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒரு பாலகனை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பின்னான நாட்களிலே அவர் பாவத்திற்கு பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். மனிதனாக வந்த அவர் மனிதனுடைய பாவத்திற்காக மரித்தார். தேவன் சிலுவையிலே மரித்தார் என்று சொல்வது சரியான ஒரு வார்த்தை அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது தேவனிடத்திலிருந்து முற்றும் பிரிக்கப்பட்டார். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கிய பொழுது பிதாவோடு உள்ள தொடர்பு எல்லாவற்றையும் அவர் இழந்தார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். கவனியுங்கள், வாசிக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயும் தேவன் கிறிஸ்துவிலே இருந்தார். ஏனென்றால் தவறிப்போன உலகத்தை தன்னோடு புது உறவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனியுங்கள். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். இது அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்திற்குள்ளே இதற்கு மேலே ஊடுருவ முடியாது. ஆரோனுக்கு தரிப்பிக்கப்பட்ட அந்த வஸ்திரமானது அழகு நிறைந்ததாகவும் மகிமை உள்ளதாகவும் இருந்தது. பல வண்ணங்கள் அவனுடைய உடையிலே காணப்பட்டது. 2 கற்களை அவனுடைய தோளிலே கொண்ட ஏபோத்தை அணிந்திருந்தான். அந்த 2 கற்களிலேயும் இஸ்ரவேல் கோத்திரத்தின் 6 பெயர்கள் வெட்டப்பட்டிருந்தன. இந்த ஏபோத்து கர்த்தருடைய பெலனையும் அவர் செயலில் வல்லவர் என்பதையும் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்ல, அவரே ஆடுகளின் பிரதான மேய்ப்பன். ஒரு ஆடு தொலைந்து போனாலும் நம்முடைய இரட்சகர் அதை தேடி கண்டுபிடிக்கிறார், தனது தோளிலே போட்டு திரும்ப கொண்டு வருகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்மை தம்முடைய தோள்களிலே சுமந்து நம்மை பத்திரமான இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேய்ப்பனை நாம் பெற்றிருப்பதற்காக தேவனை துதிக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு மனுஷியையும் அவரால் ரட்சிக்க முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த மனிதனோ மனுஷியோ தாங்களாகவே அதற்கு முன் வர வேண்டும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பிரதான ஆசாரியன் மார்பதக்கத்தையும் அணிந்திருந்தான். அது 1 ஜான் அகலமும் 1 ஜான் உயரமுமாயிருந்தது. அது மார்க்கவசத்தை போல் அமைக்கப்பட்டிருந்தது. அதிலே 4 வரிகளிலே ஒவ்வொரு வரியிலேயும் 3 கற்கள் இருக்கும்படியான விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டதாயிருந்தது. ஒருவேளை இதிலே தான் ஒரு பை போன்ற அமைப்பிலே ஊரீம் தும்மீம் இருந்திருக்க வேண்டும். ஊரீம் தும்மீம் என்பது நடக்கப் போகிற காரியத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. அது எவ்வாறு வேலை செய்தது என்பதை குறித்து நமக்கு சொல்லப்படவில்லை. மார்பதக்கத்திலே இருந்த கற்களின் அழகானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய மார்பிலே நம்மை சுமந்தார் என்பதை சொல்கிறது. அவர் நம்மை நேசிக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த கற்கள் அவருடைய விலையேற பெற்ற அன்பை நமக்கு சொல்கிறது. ஏபோத் எனும் உடையிலே பொன்னாலான மணிகளும் மாதுளம் பழங்களும் கீழே தொங்கவிடப்பட்டிருந்தன. அப்பொழுதுதான் அவர் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நடமாடி வேலை செய்யும் பொழுது அந்த மணி ஒலிக்கும். அந்த மாதுளம் பழமானது ஒரு விசுவாசியின் கனி கொடுக்கும் ஜீவியத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த மணிகள் அவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. பிரதான ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பணிவிடை செய்யும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொள்வார்கள், பிரதான ஆசாரியன் நமக்காக ஆண்டவருடைய கூடாரத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்.
அந்த மணி ஒலி நமக்கு கேட்பதனாலே அவர் அங்கே இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது என்று சொல்வார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆராதனை என்பது அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்ய வேண்டும். நம்முடைய பிரதான ஆசாரியனாய இயேசு கிறிஸ்து நம்மை தேவனுக்கு முன்னாக நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். இந்த சத்தியமானது நம்மை கிறிஸ்துவண்டை இழுக்கிறதா இருக்க வேண்டும். இந்த பிரதான ஆசாரியனுடைய உடையானது எவ்வளவு மேன்மையான சத்தியங்களை சொல்கிறது இல்லையா? தலையிலே பாகையின் மேலாக ஒரு பட்டத்தை பசும் பொன்னினாலே செய்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி இள நீல நாடாவினாலே கட்டியிருந்தார். இது பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறது, உள்ளான வாழ்க்கை குறித்து பேசுகிறது. இது சொல்லும் முக்கியமான சத்தியம் என்னவென்றால், இந்த பிரதான ஆசாரியன் முழுவதுமாக கர்த்தருடைய வேலைக்கு என்று பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை சொல்கிறது. பரிசுத்தம் என்றாலே முழுவதுமாக கர்த்தருக்கு என்று பிரித்து வைக்கப்பட்டது. அருமையான ஊழியக்காரர்களுக்காக இந்த இடத்துல நான் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். திருச்சபையிலே சிலர் தங்கள் போதகர்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய ஒரு போதகர் முற்படுவாரானால் அவர் நொறுங்கி போவார். மிக முக்கியமான பணிவிடை என்னவென்றால், செய்தி கொடுப்பதற்காக ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்ந்து வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்திலே ஜெபிப்பதற்காக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். திருச்சபைகளிலே போதகர்களை பலவிதமான பணிகளுக்கு திருச்சபை மக்கள் அழைக்கிறார்கள். அது சரியானதல்ல. சனிக்கிழமைகளிலே போதகர் அதிக நேரம் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிப்பதிலேயும் வேத வசனங்களை வாசித்து செய்தியை ஆயத்தப்படுத்துவதிலேயும் செலவு செய்ய வேண்டும். டாக்டர் வெர்னன் மகி என்ற தேவனுடைய ஊழியர் ஒரு திருச்சபையிலே போதகராக இருந்த பொழுது சனிக்கிழமை சபையில் உள்ள ஒரு வயதானவரை சந்திக்கும்படியாக சென்றிருந்தார். அப்பொழுது அந்த போதகரை பார்த்து அந்த வயதான மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் என்னை பார்க்க வந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உண்மையாகவே இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், நீங்கள் ஜெபத்திலேயும் செய்தியை ஆயத்தப்படுத்துவதிலேயும் செலவு செய்வதே சிறந்தது. ஏனென்றால் வியாபாரம் இப்பொழுது எனக்கு மிக கஷ்டமானதாக இருக்கிறது. பல சமயங்களிலே நான் சோர்ந்து போய்விடுகிறேன். எனவே ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு வரும்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நான் வார்த்தைகளை எதிர்பார்க்கிறேன். எனக்கு கர்த்தருடைய உதவி தேவையானதாக இருப்பதனாலே நீங்கள் சனிக்கிழமைகளிலே உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்திலே செய்தியை ஆயத்தப்படுத்துவீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமையிலே நான் கர்த்தரிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொள்வேன் என்று கூறினாராம். ஆம் அருமையான சகோதரனே, அந்த சகோதரன் தனது ஊழியக்காரரை பார்த்து சொன்ன அந்த காரியம் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு சரியானது இல்லையா? இவ்வாறு நேரம் எடுத்து கொள்ளாவிட்டால் எந்த ஒரு ஊழியனின் ஊழியமும் பயனுள்ளதாய் இருக்கவே முடியாது. இப்பொழுது நாம் யாத்திராமும் 40ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே வாசஸ்தலம் நிறுவப்பட்டதை குறித்தும் தேவனுடைய ஷக்கினா மகிமை நிரப்பியதை குறித்தும் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல ஆசரிப்பு கூடாரமானது முழுவதும் செய்து முடிக்கப்படுகிறது. ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ள பணிமூட்டுகளை குறித்தும் ஆசாரியனின் உடைகளை குறித்தும் நாம் சிந்தித்து விட்டோம். மோசே இவ்வாறு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவிய பொழுது அங்கே ஒரு அற்புதமான சம்பவம் நடைபெற்றது. கவனியுங்கள், யாத்திராமும் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்தியட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. கவனித்தீர்களா அருமையானவர்களே? ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய கடிதத்திலே இஸ்ரவேலர்கள் யார் என்பதை குறித்து சொல்ல முற்படும் பொழுது மற்ற ஜனங்களை விட எந்தெந்த காரியங்களிலே எப்படி வேறுபட்டவர்கள் என்பதை சொல்ல முயற்சிக்கிறார். அதிலே ஒன்றுதான் இந்த மகிமையை குறித்து அவர் சொல்வது. பாருங்கள், ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே இந்த தேவனுடைய மகிமை கொடுக்கப்பட்டிருந்தது. இது தேவன் அவர்களோடு வாசமாயிருக்கிறார் என்பதை காண்பிக்கும் ஒரு காரியமாக இருந்தது. இந்த காரியமே அவர்களை அந்த பயங்கரமான வனாந்தரத்திலே, மிகப்பெரிய வனாந்தரத்திலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி சென்றது. மேக ஸ்தம்பமானது காலையிலே அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டுமென்றால் உயர எழும்பி சென்றது. அது கூடாரத்தை விட்டு எழும்பாமல் இருக்குமென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு செல்ல மாட்டார்கள். அவர்கள் தங்கள் சொந்த ஞானத்தினாலேயோ சொந்த தீர்மானத்தினாலேயோ எந்த ஒரு நாளும் பிரயாணத்தை மேற்கொள்ளவில்லை. அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்த அந்த ஓட்டெடுப்பு நடத்தவில்லை, அல்லது மோசே அந்த தீர்மானத்தை செய்யவில்லை. தேவனுடைய மகிமையான அந்த மேகமே அதை செய்தது. நம்மிலே சிலர் நம்முடைய திருச்சபையின் தலைவர் கிறிஸ்துவே என்று சொல்லுகிறோம். நம்முடைய வீடுகளிலே இல்லத்தின் தலைவர் இயேசு என்று எழுதி ஒட்டி வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே உங்கள் திருச்சபையிலே, உங்கள் குடும்பத்திலே இயேசு தலைவராக இருக்கிறாரா? அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து திருச்சபைகளிலே செயல்படுகிறோமா? ஒருவர் தனது வியாபாரத்திலே வெற்றியோடு இருக்கிறார் என்பதற்காக அவரை திருச்சபை ஆளுகை குழுவிலேயும் வைக்கிறோமா? கவனித்திருக்கிறீர்களா? சிலர் திருச்சபைகளிலே இந்த பிரச்சனையை குறித்து நான் போதகரிடத்திலே போய் பேச போகிறேன், அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல போகிறேன் என்று சொல்வார்கள். ஊழியக்கார சகோதரனே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் சபையார் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்ப சண்டைகளுக்கான தீர்வையும் நீங்கள் கொடுக்க முடியாது. இன்றைக்கும் அருமையான சகோதரனை சகோதரியே, மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் ஒரு மேக ஸ்தம்பம் உங்கள் சபையிலே இருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அநேக வேளைகளிலே தேவனை விட்டு வெளியே மனிதனிடத்திலே உதவி தேடுகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு போதகர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள், திருச்சபையின் தலைவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை மட்டுமே செய்யக்கூடிய தலைவர்கள் நம்முடைய திருச்சபைகளுக்கு வேண்டும். கண்ணால் காணக்கூடிய எந்த மேகமும் சபைகளுக்கு மேலே இல்லை. ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று ஒவ்வொரு விசுவாசியையும் ஒவ்வொரு திருச்சபையையும் வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். நாம் அதற்கு இடம் கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியமானது. அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. வாஞ்சை உள்ளவர்களை அவர் நிச்சயமாய் வழிநடத்துகிறவராயிருக்கிறார். சரி, அருமையான சகோதரனை சகோதரியே, கடந்த 36 நாட்கள் நாம் யாத்திராம புத்தகத்தை கற்று வந்தோம். அதை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பொழுது செங்கல் சூளையிலே எகிப்திலே நாம் இருந்தோம். இப்பொழுது தேவனுடைய மகிமை நிறைந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அதை நிறைவு செய்கிறோம். தேவனுடைய பிரசன்னமே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தர வழியாய் வழிநடத்தி வந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களையும் பாவம் எனும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளே கொண்டு வந்து அவருடைய சித்தத்தின் மையத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்ட பொழுது நீங்கள் அர்ப்பணித்திருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, யாத்திராம புத்தகத்தை நாள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் கற்றுக் கொடுத்த புதிய பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே புதிய தீர்மானம் எடுத்தார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே புதிய அத்தியாயங்களை ஆரம்பித்திருக்கிறார்களோ, அவர்கள் இறுதி வரைக்கும் அதை காத்துக்கொள்ள நீரே உதவி செய்தரலும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்த எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ மீண்டுமாக அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள்ளே கடந்து செல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எடுத்த தீர்மானங்களை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஜெபத்திலே தாங்கி உமக்கு சாட்சிகளாக உம்முடைய ஆவியினாலே தொடர்ந்து நடத்தப்படுகிறவர்களாக முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நம்மை தம்முடைய தோள்களிலே சுமந்து
பத்திரமாக ஒரு இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேய்ப்பனை நாம் பெற்றிருப்பதற்காக தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரத்தின் மார்பதக்கத்திலே இருந்த கற்களின் அழகானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மார்பிலே நம்மை சுமந்தார் என்பதை சொல்லுகிறது. பரிசுத்தம் என்றாலே முழுவதுமாக கர்த்தருக்கென்று பிரித்து வைக்கப்பட்டது. இன்றைக்கும் மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் ஒரு மேகஸ்தம்பம் உங்கள் சபைகளிலே இருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும். இன்று ஒவ்வொரு விசுவாசியையும் ஒவ்வொரு திருச்சபையையும் வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். யாத்திராகம புத்தகத்தை முழுவதும் 36 நிகழ்ச்சிகளாக நாம் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை 19 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே உங்களுக்கு நெருக்கமான மற்றும் அறிமுகமான அநேகரை இந்த நிகழ்ச்சியினை கேட்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.